உங்களுக்கு நான் நல்ல உபதேசம் செய்ய வரல. நான் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்ய வரவில்லை. இந்த சில்சிலாவிலிருந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு, சில்சிலாவிலிருந்து எனக்கு என்ன அருள் கிடைக்கிறதோ அது உங்களுக்கு முன்னால் சமாளிக்கிறேன். உங்களுக்கு பரிமாறத்தில் ஆசைப்படுகிறேன். என் ஹக்கில் நீங்க துவா செய்யுங்க. நீங்க கேட்டு என்னுடைய ஹக்கில் எங்களுக்கு துவா சில்சிலாவோட முன்னேற்றத்துக்கு நீங்க துவா செய்யுங்க. சில்சிலாவுடைய முன்னேற்றத்துக்காக என்னுடைய ஹக்கில் நீங்க துவா செய்யுங்க. அதான் ஆதரவு. அதை நான் ஆதரவு செய்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா எதை நபி செய்கின்றது? சிருஷ்டிகளிலிருந்து வெளியாகக்கூடிய உலூகிய தன்மை, தெய்வத்தன்மை, இறைத்தன்மை, தேவைகளை பூர்த்தி செய்கின்ற தன்மை. இந்த அனைத்து தன்மைகளும் சிருஷ்டிகளிலிருந்து வெளிப்பட்டாலும் அந்த சிருஷ்டிகளுக்கு அவைகளை சொந்தம் என்று சொல்லுவதை எல்லா சிருஷ்டிகளிலிருந்து நபி செய்து அதே சிருஷ்டியில் மௌஜூதாக இருக்கின்ற ஹக்கு தாலாவாகிய இலாகுவான ஹக்கு தாலாவை கொண்டு போய் சேர்க்கின்றது. நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் போது நமது முன்னே இருப்பது சிருஷ்டி தான். ஆனால் சிருஷ்டிகள் சுயமாக இல்லவே இல்லை. ஏனென்றால் அது தனிப்பாடான தாத்தும் இல்லை, சுயமாக இயங்கவும் இல்லை. ஹக்கு தாலா சொல்றான் குர்ஆன்ல கட்டுவ செய்து விட்டான். ஹுவல் கையும் தாயும் நப்சிஹி, தன் தானானவன், தாயுமானவன், தனிப்பாடானவன். எந்த தாத்து தனிப்பாடாக இருக்கின்றதோ அந்த தாத்து உடையவன் மட்டும் தான் தேவையை பூர்த்தி செய்து முடியும். தோழர்களே, அல்லாஹ்வுடைய இல்மு என்னும் ஞான பூங்காவிலே வெற்று சுரூபமாக இருந்தது, மாறுமாக இருந்தது. ஹக்கு தஆலா நம்மை இப்பூலகிற்கு கொண்டு வர வேண்டி, அவனை அறியப்பட வேண்டி நம்மை அவனுடைய உயிர் வெளியாக்குகின்றான். வெளியாக்குகின்ற நேரத்தில் எப்படி வெளியாக்குகின்றான்? கேவலம் விந்து துளியிலிருந்து நம்மை வெளியாக்குகின்றான். விந்து துளியை ரத்த துளியாக்கி, ரத்த துளியை சதக்கட்டியாகி, சதக்கட்டியை மாமிசமாக்கி, அதன் மேல் எலும்பு போட்டு ஒரு குழந்தை உருவமாக தாயின் கருவறையிலிருந்து சதக்கட்டியை எலும்பு கூடாக மாற்றி ஹக்கு தஆலா அந்த குழந்தையை இலகுவான முறையில் தாயின் வயிற்றில் தாய்க்கு மார்பகத்திலே பால் இல்லவே இல்லை தோழர்களே. அந்த குழந்தை பிறந்த உடனே அதே டயத்தில் அட்டே டயத்தில் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் என்று சொல்வார்களே, அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மூலமாக சைமல்டேனியஸ், அதாவது தொடர்ச்சியாக அந்த பாலை ஆக்குதலா அந்த குழந்தை பிறந்த உடனே உருவாக்கி காட்டுகின்றான் தோழர்களே. அந்த குழந்தைக்கு மூக்கு சிந்தி விட வேண்டும், வயதானவன் கொஞ்சம் முதிர்ந்து விட்டால் முடித்து விட வேண்டும். என் தன் தாத்தை கொண்டு ஆக்குதலா தேர்ச்சி செய்கின்றான், உதவி செய்கின்றான். அதை ஒரு சம்பூர்ணமான குழந்தையாக அதை வளர்க்கின்றான் தோழர்களே. தாயின் மூலமாக, தந்தையின் மூலமாக நாம் தன்னுடைய தாயுடைய நிஸ்பத்திலே, தந்தையுடைய நிஸ்பத்திலே, தாயுடைய போர்வையிலே, தந்தையுடைய போர்வையிலே அவனே தான் இருந்து தேவைகளை அந்த குழந்தைக்கு புத்தியை தருகின்றான் தோழர்களே. நிச்சயமாக நாம் சர்க்காருடைய கரங்களை பிடிப்பதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம்? குழந்தை தாய் தான் பெற்றால், அவள் தான் வளர்க்கின்றாள், அவள் மூலமாக தான் உரிமை தன்மை நிறைவேற்று, அவள் தான் சுயமாக நிறைவேற்றுகிறான் என்ற தன்மையின் உணர்வும் தோழர்களே. சர்க்காரின் கரங்களை பிடித்த பின்பு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இலாஹி தன்மையில் புதைந்து கிடைக்கின்ற தாத்து சிஃபத் ஆபால் ஆசாரை அறிந்த பின்பு பெண் பிள்ளை வயசு வந்தோம்னா பால் வரும். பெண் பிள்ளை வயதுக்கு வந்தவன் பால் வருவதில்லை. 10 வயசுக்கு வந்து 10 வயசுக்கு வந்து பால் வருவதில்லை. 20 வயசுல கல்யாணம், 20 வயசு கல்யாணம் நடக்கும், அப்பவும் பால் வருவதில்லை. 30 வயசுல குழந்தை பெற்று, 30 வயசு குழந்தை பெற்றான். குழந்தை வயிற்றில் இருக்கிற வரை பால் வரும். குழந்தை வயிற்றில் வருகின்ற வரையில் அதற்கு பால் வருவதில்லை. 30வது வயசுல குழந்தை பெற்ற உடனே பால் வரும். 30வது வயதில் அந்த குழந்தை பெற்றவுடன் அந்த தாய்க்கு பால் வருகின்றது. பால் வர்ற பாதையை, அந்த பால் வருகின்ற பாதையை அந்த தாய் பிறக்கும் போதே வச்சு விட்டான். அந்த தாய் பிறக்கும் போதே வச்சுட்டான். ஏன்னா பேய்மான்கள் ஈமான் கொள்வதற்காக, ஈமான் கொள்வதற்காக எங்கிருந்து கொடுப்பான்னு கேட்கிறானே, எங்கிருந்து கொடுப்பான் அல்லா என்று கேட்கிறான். ஊட்டிற பிறகு அவ பிறக்கும் போதே வச்சுட்டான். அவன் பிறக்கும் போதே வச்சு விட்டான். அவளுக்கு 30 வருஷத்துக்கு பிறகு அது வழியா பால் வரும். அவளுக்கு 30 வயசுக்கு பிறகு அந்த பால் வழியாக வருகின்றது. அல்லாஹ் கூட இருந்து அந்த குழந்தைக்கு ஒஜு பணம் செலுத்துகின்றான், போசாக்கு ஊட்டுகின்றான், தன் தாத்தை கொண்டு தர்க்கீப்பு செய்கின்றான், நேர்த்தி செய்கின்றான், உதவி செய்கின்றான், தேவைகளை பூர்த்தி செய்கின்றான். ஆக ஒவ்வொரு சிருஷ்டியும் நாம் பார்க்கின்ற போது ஹக்கு தஆலா தான் அங்கே மௌஜூதா இருக்கின்றான். சிருஷ்டிகள் வெற்று தோற்றங்கள், வெற்று பொம்மைகள், அது இல்லாமையில் இருந்தது ஹக்கு தஆலா இருப்பதாக காட்டுகின்றான். இருக்கின்ற ஹக்கு தஆலா இல்லாமையில் இருக்கின்ற நிஸ்பத்தை இருப்பதாக காட்டுகின்றான். இருக்கக்கூடியவன் அவன், இல்லாத சிருஷ்டி, இந்த இருக்கக்கூடிய அவனாகின்றவன் இல்லாத சிருஷ்டியை இருக்கிறதாக காட்டுகின்றான். இல்லாத சிருஷ்டிகளுடைய போர்வையிலே, இல்லாதவருடைய சிருஷ்டிகளின் போர்வையிலே தானே இருக்கிறான்.
தானே மௌஜூதா இருந்து அந்த சிருஷ்டிகளை காட்டுறான். அப்ப சர்க்காருடைய கரங்களை பிடிச்ச முன்பு நமக்கு சர்க்கார் தெரிந்தார்கள், நீ இல்லாமல் இருக்கின்றாய், உன்னை நீ அழித்து விடு, உன்னில் இருக்கின்ற ஹக்கை நீ மௌஜூதாக காட்டுவது. அப்ப மௌஜூதாக காட்டுகின்ற போது உலக சிருஷ்டிகள் அனைத்திலுமே ஹக்கு ஒருவன் தான் மௌஜூதா இருக்கின்றான், மற்றது எல்லாம் மையத்தாகவே இருக்கின்றது. உண்மையை சர்க்கார் அவர்கள் மூலமாக அறிய கொள்கின்றோம். அதம் மதம் என்று சொல்கின்றோம் சிருஷ்டிகளை. அதம் என்றால் என்ன தோழர்களே? ஜீரோ, இல்லாமை. வகது என்றால் வகது ஒன்று. அந்த ஹக்கு தாலாவாகிய ஒன்னில் முன் பின்பு ஜீரோ போட்டால் அது 10 ஆகும். முன்பு ஒண்ணுக்கு முன்பு போட்டால் அது ஜீரோவாகத்தான் இருக்கும். அப்ப ஹக்கு தாலா இருந்து அந்த ஜீரோ அந்த இல்லாமல் இருக்கிற நிஸ்பத்துக்கு தன்னுடைய மௌஜூதியத்தை வெளியாக்கி அந்த சிருஷ்டிகளை காட்டுகின்றான் தோழர்களே. சைபரா 1,00,000 சைபர் போட்டா, சைபரா 1,00,000 சைபர் போட்டாலும் அது சைபராகத்தான் இருக்கும். சைபராக 1,00,000 சைபர் போட்டாலும் தோழர்களை நீங்க சொல்லுங்கள், அது என்ன வேலையும் கொடுக்கும்? ஒன்றும் கொடுக்காது. 1,00,000 சைபருக்கு முன்னால ஒரு 1 போட்டால், ஒரு சைபருக்கு முன்னால் ஒரு 1 போட்டால் இப்போ 1,00,000 சைபருக்கு உசிர் வந்து, 1,00,000 சைபருக்கு உசிர் வந்து, எல்லாத்துக்கும் மதிப்பு வந்து, எல்லாத்துக்கும் மதிப்பு வந்து. அதே மாதிரி சர்வ கோடி சிருஷ்டிகளும் சைபர்கள், சர்வ கோடி சிருஷ்டிகளும் சைபர்கள். அந்த வஹதவுல் ஆஷரிக, அந்த வஹதவுல் ஆஷரிக அலஹு, அவன் காரணமாக எல்லா சைபருக்கும் மதிப்பு வந்து, அவன் காரணமாக எல்லா சைபர்களுக்கும் மதிப்பு வந்து விட்டது தோழர்களே. அந்த அடிப்படையில் தான் எனக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த அடிப்படையில் தான் எனக்கு அல்லாஹ் கொடுத்தான். சர்க்காருடைய அந்த அருள் பிச்சையில தோழர்களே, நிச்சயமாக நமக்கு அந்த இலாகை தன்மையில் பொழுது கிடைக்கின்ற அந்த தாத்து சுபத் ஆபாலாசாரை யாராவது விளங்கி இருப்போமா? ஏதாவது விளங்கி இருப்போமா? நிச்சயமாக இல்ல. அல்லாஹ் இருக்க, அவன் தான் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண நினைச்சோம். ஆனா அந்த இலாகை தன்மையில் பொழுது கிடைக்கின்ற அந்த தாத்து சுபத் ஆபாலாசாரை அறிந்த பின்புதான் ஹக்கு தாலா எப்படி சிருஷ்டியில் மௌஜூதா இருந்து அந்த சிருஷ்டியின் போர்விலே அவனே தேவையை பூர்த்தி செய்கின்றான். சிறு தேவை முதல் பெரிய தேவை வரை. எழுந்து கூட நம்ம டாய்லெட்டுக்கு போறோம், ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு பூ தேவைப்படுகிறது. அந்த ஹக்கு தாலா நம்பின் மௌஜூதாக இருந்து அவன் பூத்தை பிரதிபலித்து காட்டுறான். அப்பதான் நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். நீ டாய்லெட்டுக்கு போற, அது ஒரு கேடான டாய்லெட் வச்சுக்க. அப்ப அல்லாஹ்வை நீ சொல்ல முடியாது, ஓ அல்லாஹ்வே நீ சுத்தமானவன், யூ ஸ்டாப் ஹியர், ஐ வில் கோ தேர். நோ God say, Allah say, you cannot take one step without my permission அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் கூடவே இருந்து அவன் இருப்பதால அப்படி சொல்றான். அல்லாஹ் மௌஜூதா நம்மள இருக்கான். நம்ம மையத்தை நடமாட்டி கொண்டு போகும்போது அவன் தான், அவன் ஹயாத்தாக இருக்கிறோம், நம்ம மையத்தா இருக்கிறோம். மையத்தை அதை செயல்பட வைப்பதற்கு ஹக்கு தாலாவுடைய ஹயாத் தேவைப்படுது. அந்த ஹயாத்து ஹக்கு தாலா நம்மிலே மௌஜூதா என்று வேற எங்கேயும் இல்ல. அரசியலே இல்ல, மூலா அரசியலே இருக்கான், ஆனா நம்மிலே மௌஜூதா இருக்கிறோம். ஹயாத்து உஜூதுல இருக்கு, உருவத்துல இல்ல. உருவம் உஜூதுல வந்திருக்கு. உஜூதுல இருக்கிற ஹயாத் அப்படி தெரியுது. உஜூதுல இருக்கிற ஹயாத் அப்படி தெரியுது. அப்போ தேவையை பூர்த்தி செய்வதற்கு கரிபாடான தாத்து இருக்கணும். அது ஹக்கு தாலா ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்கு, நம்ம கிட்ட இல்லவே இல்லை. இங்க இருக்கிற நாம் நாளை இல்லாமல் இருக்கின்றோம், நாளையில் இல்லாமல் போய்விடுகின்றோம். அப்போ நம்மளுடைய பூர்வீகத்தை எடுத்தால் இல்லாமல் இருந்த நம்ம இருக்கிற ஹக்கு தாலா தான் காட்டுறான். நம்ம தாத்து கரிபாடான தாத்து இல்ல, இப்போ நாம இல்ல, அவன் தான் இருக்கிறான். அவன் தான் நம்மளை காட்டிட்டு இருக்கிறான். நாம நம்மளை காட்டுறான், அவன் இருந்து நம்மளை காட்டுறான், தன்னை மறைக்கிறான். நாம என்ன செய்யணும்? நம்ம மறைச்சு ஹக்க வெளியாக்கணும். ஹக்க வெளியாக்கும் போதுதான் நாம தௌஹீதில் இருக்கின்றோம் தோழர்களே, அல்லாஹ்வை அறிந்தவர்களாக இருக்கின்றோம் தோழர்களே, அல்லாஹ்வுடைய நேசமானவர்கள் தோழர்களே. எந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்க்கார் போர்விலே இருந்து நமக்கு தேவை, நமக்கு கல்வி தருகின்றார்களோ அந்த கல்வி நம்ம கல்வியில் ஏற்று அதை அமல் செய்யப்படும் பொழுதுதான் நிச்சயமாக நாம் ஒரு உண்மை காதல் முனிதாக வாழ்வோம் தோழர்களே. நிச்சயமாக அடுத்தபடியாக தேவையை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் பண்புகள் காமிலானதாக இருக்க வேண்டும். ஹக்கு தாலா சொல்றான், சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன், காமிலா முத்தசிஃப சிஃபாத்தே கமால், ஹயாத், இல்மு, இராதத், குதுரத், சமாத், பஷாரத், கலம் என்கின்ற 7 சபசிபாத்துகளையும் ஹக்கு தாலா காமிலானவனாக இருக்கின்றான். நம்மள்கிட்ட இருப்பதோ நாஜிஸாக இருக்கின்ற தோழர்களே, நம்மள்கிட்ட ஒண்ணுமே இல்ல. சும்மா பார்த்துக்காது வச்சுக்காங்க, நாஜிஸுக்கு ஒண்ணுமே இல்ல, வெறும் ஜீரோ தான். ஆனா ஹக்கு தாலா நம்மள்கிட்ட பிரதிபலித்து காட்டுறதுனால, அந்த காமிலான அந்த சிபத்துகள் நம்மளுக்கு பிரதிபலித்து காட்டுறதுனால நாம செயல்படுகின்றோம். அறிவுடையவர்களாக இருக்கின்றோம், பார்வையுடையவர்களாக இருக்கின்றோம், பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம், கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், சக்தி உடையவர்களாக இருக்கின்றோம். எங்கேயாவது நடக்கும் நாடுமா? எங்கேயாவது இல்மு இருக்காதுக்கு, எங்கேயாவது உஜூர் இருக்காதுக்கு, எல்லாமே சர்வ் செய்யப்பட்டிருக்கும் மையத்துக்கு. ஆனா அந்த மையத்தை ஹக்கு தாலா தன்னுடைய சிபாத்துகளை பிரதிபலித்து காட்ட செய்து நம்மளை நடமாட வச்சிருக்கான் தோழர்களே. அப்போ சிபாத்துகளில் காமிலானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அப்போ ஹக்கு தாலா நம்மில் மௌஜூதா என்று நம்முடைய தேவையை பூர்த்தி 7 சிபாத்துகளை பிரதிபலித்து செய்து அடுத்த தேவையை பூர்த்தி செய்யப்படுமா? ஏனால் சுயசக்தி வேணும். அந்த சுயசக்தி யார்கிட்ட இருக்கு?
குழந்தைக்கு சக்தி வந்துட்டு வந்த உடனே ஓரளவு வருது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது, அப்புறம் வயதா கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஆனா அல்லாஹ் தஆலாவுடைய அந்த குவத்து எண்ணற்ற கோடி எத்தனை கோடி சிறுசுகள் வந்தாலும் சரி, எத்தனை கோடி சிறுசுகள் போனாலும் சரி, இனி வருகின்ற சிறுசுகள் அனைத்திலும் அவன் ஒருவனே மௌஜூதாக இருந்து அவன் குவத்தை பிரதிபலிக்க செய்து அல்லாஹ் தஆலா குர்ஆன் டெக்ளேர் செஞ்சு விட்டான். அன்ன குவத்த லில்லாஹி ஜமியா, அன்ன குவத்த லில்லாஹி, அன்னல் குவத்த லில்லாஹி ஜமியா, சுயசக்தி அடங்களும் எனக்கே சொந்தம். அதை நான் சிறுசுகளை பிரதிபலிச்சு காட்டுறேன். உன்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்யணும், நான் உன்னிடம் மோதிதான் இருக்கிறேன், நிச்சயமாக உன்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்தே தீரணும். அப்போ எண்ணற்ற சிறுசுகள் அனைத்திலும் அவன் மோதிதா இருந்து சக்தியை பிரதிபலித்து காட்டுகிறான். தோழர்களே, அடுத்தது இதை பாருங்க, அந்த கும்பு மட்டும் பாருங்க. தவல் ஆடுதா, கை ஆட்டுதா, அவ்வளவுதான் செய்யும். வெறும் உருவங்க. இந்த உருவம் உஜூதுல வந்துருக்கு. உஜூதுல ஆட்டுற ஆட்டு உஜூதுல ஆட்டுது. இடையில நமக்கு என்ன டென்ஷனை குறைக்கும். அடுத்தது தேவையை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் ஆசார் வேண்டும். அந்த ஆசார் உள்ள அல்லாஹ் ஒருவன் தான். நாம முஹ்தாஜ் இலாஹியா இருக்கிறோம். நம்மள்ட்ட எந்த ஆசாரும் இல்ல. இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற ஒரு சொத்து நாளைக்கு இல்ல. ஹக்கு தஆலா அவனுடைய ஆசாரம், ஏன் அவன் தேவை எடுத்திருப்பதனால அனைத்து சிறுசுகளின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட அவன் சிறுசுகள் மௌஜூதாக இருப்பதால ஆசார பிரதிபலித்து காட்டுறான். செல்வந்தராக காட்டுறான், ஏழையா காட்டுறான். ஏழையா இருந்தாலும் அவனுடைய தேவையும் அவன் அல்லாஹ் தஆலா தான் பூர்த்தி செய்யறான். பணக்காரா இருந்தாலும் அந்த அவனுடைய தேவையும் அல்லாஹ் தஆலா தான் பூர்த்தி செய்யறான். ஏன்னா எத்தனை கோடி சிறுசுகள் வந்த போதிலும் அத்தனை கோடி சிறுசுகளும் தன்னுடைய ஆசாரை பிரதிபலிக்க செய்து தேவைகளை பூர்த்தி செய்கிறான். ஆகவே நம்மில் இருப்பது வெற்று உடம்பு. அல்லாவுடைய ஆசார், அல்லாவுடைய ஆசார், ஆசார் உள்ளான்னு பேரு. ஆசார் உள்ள அல்லாவுடைய ஆசாரு, அல்லாவுடைய ஆசாரு. அல்லா விட்டு பிரிய முடியும், அல்லா விட்டு பிரிய முடியும். அல்லா விட்டுட்டு வேற இடத்துக்கு போக முடியாது, வேற இடத்துக்கு போக முடியாது. அப்படி போனா அவன்கிட்ட கொஞ்சம் கஜானா குறையும். அவனுக்கு போனா அப்படி போனா அவன் இடத்துல கஜானா குறையும். இப்ப எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேரு பயப்படுவான் அல்லா விட்டு வரலாம். இன்னும் எல்லாம் பங்கு போட்டு பத்திரம் எழுதிக்கிட்டாங்களே, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு வேற செஞ்சுக்கிட்டாங்க. மிச்சம் இருந்தது புறம்போது, அதையும் அரசாங்கம் சொந்தப்படுத்திக்கிட்டான். இப்ப அல்லாவுக்கு சொத்து எங்க இருக்குங்க? நம்ம அல்லாவுடைய ஆசார நவதுக்கு இல்லை, எல்லாம் பங்கு போட்டு காலி. அல்லாவை வெறும் ஆளா வழங்குறான். அதனாலதான் யாரும் அல்லாவை காதலிக்க மாட்டேங்க. இப்ப அல்லாவுடைய ஆசார் யார்கிட்ட இருக்கு? அதுல முகமது அலி என்கிற பேரால ஒரு 5000 வச்சிருப்பான். அப்துல் குதூஸ்ங்கிற பேரால ஒரு 5 லட்சம் வச்சிருப்பான். விளங்குங்களா? இப்ப யார் வச்சிருக்காங்க? இப்ப அந்த ஆசார் யாருக்கு இருக்கு? இப்ப ஆசார் நமக்கு தேவை. ஆசார் தேவை உதவி யாருக்கு? அதனாலதான் அண்ணல் பெருமானார் உப்பு கல்ல தேவைப்பட்டு அல்ல. அது இன்னொரு கை மாறல, கை மாறி போனதா வழங்குறானே ஆசாரு. அசருக்கு ஜம்மு ஆசார் அடையாளங்கள் சொல்றேன். மில்க் இல்ல ஆசார், மில்க் தான் ஆசார் இல்லாம சொல்றேன். இப்போ ஏன் அல்லாஹ் விட்டு ரொம்ப பேர் அல்லாஹ் பிடிக்க மாட்டேன், 190 பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவன் நினைக்கிறான் அல்லாஹ் எல்லாம் பங்கு போட்டு பக்கமே எழுதிட்டாங்க. கொஞ்சம் மிச்சம் புறப்போக்கில் அரசாங்கம் சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப அல்லாஹ் கிட்ட என்ன இருக்கு, அவனை பிடிச்சி என்ன ஆக போகுது? இந்த ஈமான இழக்கிற நிலை வந்துருச்சு. உள்ள இப்படி யாருக்கு இருக்கு? இன்னை வரைக்கும் கை மாறி இருக்கா? இப்ப கை மாறணும்னு சொன்னா யாரை பிடிக்கணும்? இப்ப அல்லாவை பிடிக்காம சில பேரு யார்கிட்ட 10 லட்சம் இருக்கோ அவனுக்கு ஐஸ் வச்சு நைஸ் வச்சு தலை பகட்டி அவனை புகழ்ந்து அதை செஞ்சு துடி பாடி அவன் பின்னாலே சுத்தி என்ன எப்படி எவ்வளவு நாளைக்கு கலப்பு? அவன் இல்லமா அவன்கிட்ட எங்க இருக்கு? இல்ல இல்லமா அவன்கிட்ட கை மாதிரி வரல. வீடு போனவங்க உங்களுக்கு பசங்க என்ன சொல்றாங்க? இன்னுமே செத்து போனவன் சொத்து சொன்னா பிச்சு விடுவேன். ஏன் சொத்து உரிமை கொண்டாட பாருங்க. இருக்கிறவங்க உரிமை கொண்டாடுவான். வரா வாரிசுங்க நான் அவுட்டு காணாம ஒண்ணு சொல்லுவாங்க. பசங்க செத்தவங்க என்ன சொல்லுவாங்க? மையத்து டெட் பாடிக்கு ஏதாச்சும் இருக்கா? அரசாங்க ரீதியில சொல்லுங்க. டெட் பாடிக்கு ஏதாச்சும் இருக்கு? போஸ்ட் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் வந்தா செத்து போன கொடுக்க மாட்டாங்க. டெட் பாடிக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் சாவர வரைக்கும் இருக்கிறது யாரு கூட? இப்ப மோலா காசு மோலா தான் வச்சிருக்கான். அவனை தான் பிடிக்கணும், அவனை தான் நைஸ் பண்ணணும். சொல்லுங்க. அதாவது உங்க டென்ஷனை குறைக்கணும். இடையில வாய்ப்பு எமோஷனல் ஸ்பீச் வரும். அல்லாஹ் தஆலா அவனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதற்கு அவனே சிறுசுகள் மௌஜூதாக இருந்து
எல்லா சிறு தேவை முதல் பெரிய தேவை வரை அவனே மூன்றாயிரத்தை பூர்த்தி செய்யலாம். காலையில் எழுந்தவுடன் பல் துளக்கின்ற முதல் இரவு படுத்து உறங்குகின்ற வரையில் அவனே மூன்றாயிரத்தை தேவை பூர்த்திக்கிறான். அவன் வெறுத சோட்டை விட்டு முழுங்கி போடுறான். அது முழுங்கியவுடன் என்னென்ன வேலை செய்யுதுங்கிற சட்டார தாலிமை கொடுக்குறாங்க. உள்ள போனவனே அது டிஜெஸ்ட் ஆகணுமே. டிஜெஸ்ட் ஆகுவதற்கு என்னென்ன என்ஜைம்கள் உருவாகணுமே. அந்த உருவான என்ஜைம்கள் இந்த டிஜெஸ்ட் ஆகுவதற்கு ஒன்றோடு கலந்து அது அரைச்சி மிஷினா உள்ள மிக்சி இருக்கு. மிக்சி இருக்கு. எந்த மிக்சி இருக்கு? பெரிய பெரிய ஃபேக்டரியில பார்க்கணும். அது பித்தளையும் வச்சிருக்கான். வருஷத்துக்கு ஒருத்தர் காட்டு இது சர்வீஸ் பண்றான். அதை ஹால்ட் பண்றான். ஆனா இந்த உடம்புல உள்ள அணுகுச்சியில் உள்ள லிவரோ லங்ஸோ ஹார்ட்டோ கிட்னியோ எல்லாம் மெல்லிய கோள்களாக மெல்லிய சதி பிண்டங்களாக இருந்து 365 நாளும் 20 மணி நேரமும் தொடர்ந்து அது வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஒரு வினாடி கூட அவருக்கு விற்பதில்லை தோழர்களே. ஒரு வினாடி இருந்தா அவனுக்கு யூரினம் பாஸ் ஆகாது. உண்மையில இந்த கிட்னியும் ஈரலும் இந்த லங்ஸும் ஹார்ட்டும் வேலை செய்ய முடியாது. நிச்சயமா வேலை செய்ய முடியாது. இது ரொம்ப பலகீனமானது. ஏன்? இது இருக்கிறது குவத்துல. குவத்து சக்தி வாய்ந்தது. அந்த குவத்து சக்தி வாய்ந்ததா இருப்பதால் 24 hours வேலை செஞ்சுட்டே இருக்கு தோழர்களே. இரும்பாலான அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்குறான். 8 மணி நேரம் ஒருத்தர் 1 hour ரெஸ்ட் கொடுக்குறான். அதை சர்வீஸ் பண்றான். இங்க ஒன்னும் சர்வீஸும் இல்ல, ஒன்றும் இல்ல. 365 24 hours கண்டினியூஸா வேலை பார்த்துட்டே இருக்கு. கண்டினியூஸா வேலை பார்த்தா தான் அது உணவை டிஜெஸ்ட் ஆகும். கண்டினியூஸா வேலை பார்த்தா தான் யூரினை பாஸ் பண்ணும். கண்டினியூஸா வேலை பார்த்தா தான் கழிவு உறுப்புகளை பாஸ் பண்ணும். கண்டினியூஸா அது வேலை செஞ்சா தான் ரத்த நாளங்களில் உண்மையான ரத்தத்தை கலக்க வச்சு கழிவான பொருட்கள் வெளியாக்க முடியும். யாராவது ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்களா? கொடுக்க முடியுமா? அப்படி ஒரு வாழ்வு லட்சக்கணக்கில் கூட்டி போட்டு ரெடியா இருக்கிறார்கள் தோழர்களே. அல்லாஹ் தஆலா 365 நாளும் 20 நாள் கண்டினியூவாக அதுக்கு சக்தியை கொடுத்து இயக்கிட்டு வர்றாங்க. அன்புசியில நாம் அதை நோக்கிறோமா? அதை நோக்கத்தான் நமக்கு சர்க்காருடைய கரங்களை அன்புசியில ஹக்க தரிசி வெளியில் உள்ள சிறுசிகளையும் ஹக்க தரிசி. அப்போ ஆக மொத்தத்தில் எங்கு நோக்கினும் என்ற சத்தமே கண்டு கொண்டிருக்கின்றது. அல்லாவே இருந்து மௌஜூதாகி தேவைகளை பூர்த்தி செய்ய உண்மை விளங்குகிறது. கிட்னியாக இயங்குவதற்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை. ஹார்ட்டாக இயங்குவதற்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை. லங்ஸாக இயங்குவதற்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை. இத்தகைய இல்லல்லாவை நாம் கல்வியை நிறைவுபடுத்திக் கொண்டு நாம் வாழ்வோமையானால் நிச்சயமாக சர்க்காருடைய கரங்களை பிடிப்பதற்கு ஒரு உண்மையான ஒரு நமக்கு ஒரு பயன் இருக்கிறது தோழர்களே. நல்வாழ்வு இருக்கிறது, இன்ப வாழ்வு இருக்கிறது, சுக வாழ்வு இருக்கிறது, சந்தோஷ வாழ்வு இருக்கிறது. மறுமையில நிரந்தரமான சுகமான வாழ்க்கை இருக்கிறது தோழர்களே. இத்தகைய வாழ்க்கை நம்ம சர்க்கார்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் தோழர்களே? யாரெல்லாம் எங்களுடைய சர்க்காரை ஒரு முற்றுகையில தொடர்ந்து காட்டுகிட்டே நீடித்த ஆயுடன் பூரண சரீர சுகத்துடன் காட்டுகிட்டே என் சர்க்காரிடத்தில் முத்தச்சலியாக இருக்கிற அது வாழ்நாள் முழுவதும் நீடித்த ஆயுடன் எங்கள் பேர பிள்ளைகள் வந்து பயத்தாவதற்கு இன்னும் வந்து கோடிக்கணக்கான ஜனங்கள் பயத்தாவதற்கு நீ அருள் புரிவாயாக யாரெல்லாம் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிய தவானா அது